அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பேங்க்ல போய் அக்ரிமெண்ட் இன் பிரின்சிபல் பிறகு வீடை போய் பார்க்கணும். வீடை போய் பார்த்துட்டு ஆஃபர் பண்ணி வீட்டை எங்களோட விலைக்கு ஏற்ற மாதிரி ஓகே பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து மோர்கேஜ் அப்ளை பண்ணி போட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கான்ட்ராக்டை செய்ய வேணும். வாங்குறவருக்கும் விற்கிறவருக்கும் இடையில ஒரு அக்ரிமெண்ட்டை செய்ய வேணும். எல்லாட்டையும் சாட்டிஸ்பேக்ஷன் ரிப்போர்ட் வந்த பிறகு அதுக்கப்புறம் நாங்க டிபாசிட்டை பே பண்ணுவோம். அதுக்கப்புறம் எப்ப வீட கம்ப்ளீஷன் டேட் அக்ரி பண்றோம், வீடை வாங்குறதுக்கான டேட்டை தீர்மானிப்பினோம். அதுக்கு பிறகு நாங்க போய் மோர்கேஜை போய் சைன் பண்ணுவோம். அதுக்கு பிறகு எங்கிட்ட சொலிசிட்டர் பேங்க் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுவார், காசை ரிலீஸ் பண்ணும்போது வீடு வாங்குறதுக்கான மிக முக்கியமான செயற்பாடுகள் எல்லாம் முடிச்சு. வணக்கம் மக்களே, நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன். மீண்டும் ஒரு காணொளி. இன்றைய காணொளி என்னன்னு சொன்னா, யூகேல எப்படி வீடு வாங்குறது, யூகேல எங்களோட தமிழாக்களுக்கு வீடு வாங்கணும்ன்றது ஒரு கனவு. எங்களுக்கு கொண்டு ஒரு வீடு இருக்கணும் சொல்லி. ஆனா அது வாங்குறது எப்படி என்றது தெரியாது. அதை எங்க ஸ்டார்ட் பண்ணி எங்க முடிக்கிறது, யாரை கண்டெக்ட் பண்றது, பேங்க்ல போய் கேட்டாலோ அல்லது மோர்கேஜ் அட்வைசரை கேட்டா அவங்களுக்கு பே பண்ண வேண்டி வரும் என்றெல்லாம் யோசிப்போம். இல்லாட்டி வீடு வாங்கின ஆக்களை கேட்டாலும் சரியான விவரத்தை சொல்ல மாட்டோம். எவ்வளவு எங்க வேணுனது, எப்படி வேணுனது இது எங்களுக்கு தெரியாது, பேங்க்ல தான் வாங்கினது, மோர்கேஜ் அட்வைசர் தான் கேட்கணும் என்று சொல்லிவினோம். இந்த வீடு வாங்குறதுக்கான நடைமுறை பையிங் ப்ரோசஸ், ஹவுஸ் பையிங் ப்ரோசஸ் என்னன்றதை இந்த காணொலியில பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல இந்த லண்டன் தமிழ் மகன் என்ற யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னா ப்ளீஸ் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவர்களுக்கும் இது பிரயோசனமாக இருக்கும். ரைட், இப்ப காணொலிக்குள்ள போவோம். இந்த வீடு வாங்குறதுக்கு முதலில் நாங்க செய்ய வேண்டியது பட்ஜெட். அதாவது என்ன விலைக்கு வீடு வாங்க போறோம். லண்டன்ல வாங்குறேன்னு சொன்னா 5 லட்சத்துக்கு மேலதான் இருக்கு 3 பெட்ரூம் ஹவுஸ். வெளியில வாங்குறேன்னு சொன்னா ஒரு 3 லட்சத்துக்கு மேலதான் இருக்கு. அப்ப எந்த வீடு எவ்வளவுக்கு வாங்க போறோம் பட்ஜெட்டை போடும். பட்ஜெட்டை போடுறதுக்கு முதல்ல எங்க கையில் எவ்வளவு காசு இருக்கு என்றதை பார்க்கணும். அதை நாங்க டிபாசிட்டா போடுவோம், முன்பணமா போடுவோம். ஒரு 40,000 இருக்கிறது வைப்போமே. சரி, இப்ப லண்டன்ல வாங்கணும்னு சொன்னா இன்னும் எவ்வளவு எங்களுக்கு வேணும்? 5 லட்சம் வீட்டுக்கு 4,60,000 வரும். அப்ப இந்த 4,60,000 நாங்கள் கடனா போறோம். அதுதான் மோர்கேஜ். சரி, இந்த மோர்கேஜை நாங்க போறோம். இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா, லண்டன்ல நான் வாங்க போறேன்னு சொன்னா 4,60,000 பவுண்ட்ஸ் எனக்கு பேங்க் லோன் தருமா இல்லையான்றது அறியும். அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, நாங்கள் பேங்குக்கு போகலாம் அல்லது மோர்கேஜ் அட்வைசருக்கு போகலாம். இந்த பேங்க் கிட்ட போறதுக்கும் மோர்கேஜ் அட்வைசர்கிட்ட போறதுக்கும் என்ன வித்தியாசம்ன்றதை அடுத்த காணொலியில பார்ப்போம். அவர்கள்ட்ட போய் இப்படி விஷயத்தை சொன்னா ஓகே என்று சொல்லி போட்டு அவர்கள் எங்களுடைய முழு விஷயங்களையும் கேட்பினோம். எங்களுடைய பேர் விவரங்கள், எங்களுடைய வருமானங்கள் சகலதையும் கேட்டுட்டு சொல்லுவினோம், உங்களுக்கு இவ்வளவு மோர்கேஜ் தரலாம். அது எப்படி கணிப்பினீங்கன்னு சொன்னா, எங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் எல்லாத்தையும் செக் பண்ணி போட்டு, எங்களுடைய வருமானம் எல்லாம் செக் பண்ணி போட்டு உங்களுக்கு இவ்வளவு தான் தரலாம்னு சொல்லுவினோம். எங்களுடைய கணக்கின்படி லண்டன்ல வாங்குறதுக்கு 4,60,000 மோர்கேஜ் கிடைக்குதுன்னு வைப்போம். பேங்க் என்ன சொல்லும் சொன்னா, 4,60,000 மோர்கேஜ் உங்களுக்கு தரலாம் என்று சொல்லும். இதை வந்து அக்ரிமெண்ட் இன் பிரின்சிபல், அதாவது பேங்க் ஒரு டென்டேட்டிவா ஒரு ரஃபா ஒரு அமௌண்ட்டை சொல்லும். ஆனா கன்ஃபார்ம் இல்லை, எனி டைம் மாறலாம். எங்களை வேலையெல்லாம் போகும், வருமானம் குறையும், பிறகு நான் ஆக்சுவலா மோர்கேஜ் எடுக்க போய்க்கு அப்பேக்க திருப்பி பார்ப்பாங்க அக்ரிமெண்ட் இன் பிரின்சிபல். இப்போ எங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், பேங்க் வந்து எங்களுக்கு 4,60,000 மோர்கேஜ் தரமாட்டேன்னு சொன்னா என்ன செய்வது? ஏன்னு சொன்னா பேங்க் வந்து மோர்கேஜ் எங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி தான் எங்களுக்கு தரும். இப்போ பேங்க் சொல்லுது 2,50,000 தான் உங்களுக்கு மோர்கேஜ் தரலாம்னு சொன்னா என்ன செய்யறது? எங்கட கையில 40,000 இருக்குது, பேங்க் வந்து 2,50,000 தருதுன்னு சொன்னா 2,90,000. இதுக்கு யூகேல எங்க வீடு இருக்கோ அங்க போய் நாங்க வீடை வாங்க வேண்டி இருக்கு. இதுக்காகத்தான் நாங்கள் பட்ஜெட் போட வேண்டி இருக்கு. நாங்க என்ன செய்வோம் அடுத்தது? சரி, 18,40,000 கிடக்கு கையில, இங்கால 4,60,000 இருக்கு, 5 லட்சத்துக்கு வீடு பார்ப்போம். சரி, இப்ப நான் வீடை தேடி போவோம். ஃபைண்ட் ப்ராடக்ட் எங்க தேடலாம்? ஒன்லி வெப்சைட்ல போய் இந்த சூப்லா, ரைட் மூவ் அந்த மாதிரி, அல்லது லோக்கல் இருக்கிற ஏஜென்சி, எஸ்டேட் ஏஜென்சி அவங்கள்ட்ட போய் பார்த்து வீடுகளை போய் வியூ பண்ணி பார்த்து ஒரு மாதிரி எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்களோட கனவில்லத்தை கண்டுபிடிச்சிட்டு வீடை கண்டுபிடிச்ச பிறகு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? அந்த வீடை விற்கிறவரோட ஒரு நெகோசியேட் பண்ணணும், ஆஃபர் பண்ணணும். ஓகே, நீ 5 லட்சம் வீடு எனக்கு ஒரு 4,80 தாரியான்னு சொல்லி நான் நெகோசியேட் பண்ணி குறையவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, எங்களுக்கு ஒரு 4,80 வந்துட்டு வைப்போமே வாட்சிதுன்னு சொன்னா சரி, ஆஃபர் பண்ணி போட்டு இப்போ என்ன செய்யணும் அடுத்தது? அப்போ எங்கள்கிட்ட இப்போ வீடும் சந்திச்சுட்டு விலை ஓகே, அக்ரிமெண்ட் இன் பிரின்சிபல் இருக்கு, டிபாசிட் 40,000 இருக்கு. சரி, இப்போ ஓடி போய் நாங்கள் மோர்கேஜ் அப்ளிகேஷனை போடுவோம். பேங்க் இந்த பேங்க்ல காய்ச்சமோ இல்லை இந்த மோர்கேஜ் அட்வைசரை காய்ச்சமோ அவங்கள்ட்ட போய் மோர்கேஜ் அப்ளிகேஷனை போடுவோம். அதுக்கு பிறகு பேங்கோ மோர்கேஜ் அட்வைசரோ அவங்க தங்கட வேலையை பார்ப்போம். அதுக்கு பிறகு என்ன செய்வோம் முடிச்சுன்னா ஒரு சொலிசிட்டரை பிடிக்கும். நாங்கள் அது யாரையும் பிடிக்கலாம், எங்களோட நண்பர்களாக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், தெரிஞ்சவர்களாக இருக்கலாம். என் மோர்கேஜ் அட்வைசர் கூட சொலிசிட்டர் வச்சிருப்பேன். ஒரு சொலிசிட்டரை பிடிச்சிட்டு அந்த வீடை விற்கிறவர்களோட வெண்டர் அவரோட போய் ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுவோம். வாங்குறவருக்கும் விற்கிறவருக்கும் இடையில சொலிசிட்டரை வச்சு ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணணும். இது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கான்ட்ராக்ட்னு சொல்றது. இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கான்ட்ராக்ட் என்னன்னு சொன்னா, வாங்குறவரும் விற்கிறவரும் உடன்படுறது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல. விற்கிறவர்
4 என்பதுக்கு வீடு விற்க வேண்டும், வாங்குறவர் 4 என்பதுக்கு வீடு வாங்க வேண்டும், டிபாசிட்டா அக்ரி பண்ண அமௌண்ட் 40 கொடுக்குறேன்னு சொல்லி அக்ரி பண்றது தான் அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கான்ட்ராக்ட். அதுக்கு பிறகு விற்கிறவர் இடையில விட்டுட்டு போக இயலாது. ஏன்னு சொன்னா விற்கிறவர் வந்து எங்களுக்கு ஓகேன்னு சொல்லி போட்டு சில நேரம் 5 லட்சத்துக்கு யாரும் கேட்டா கொடுத்துருவாங்க. அதுக்காண்டி இந்த அக்ரிமெண்ட்டை போட்டு விடுறோம். இது வரைக்கும் என்ன செஞ்சுட்டு வந்து நாங்கள் முதல்ல பட்ஜெட் பண்ணோம், எவ்வளவு வாங்கணும்னு தீர்மானிச்சுட்டு பேங்குக்கு போய் அக்ரிமெண்ட் பிரின்சிபல் எடுத்துட்டு பிறகு வந்து வீடை தேடி கண்டுபிடிக்கணும். வீடை தேடி கண்டுபிடிச்சிட்டு என்ன விலைன்றது ஆஃபர் பண்ணி நாங்கள் விலையை ஓகே பண்ணுவோம். அதுக்கு பிறகு மோர்கேஜை அப்ளை பண்ணி போட்டு வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கான்ட்ராக்ட் செய்யும். அதுக்கப்புறம் மோர்கேஜ் அட்வைசரோ இல்லை பேங்கோ அந்த மோர்கேஜுக்கான அலுவலை பார்த்து கொண்டிருக்கும். இங்கால சொலிசிட்டர் தண்ட வேலையை பார்ப்பேன். சொலிசிட்டர் வேலையை என்னன்னு சொன்னா சர்ச் பண்ணுவார். அங்கே வேண்ட போகிற வீடு ஒழுங்கான வீடா கள்ள வீடா அல்லது அதில் எதுவும் சிக்கல்கள் மக்கள்கள் இருக்கா. ஏன்னாண்டா சில வீடுகளை எங்களோட தலையில கட்டிடுவாங்க. அப்போ அவர் நிறைய இடங்கள்ல இந்த ஊர்ல கச்சேரியில போய் விசாரிக்கிற மாதிரி எல்லாம் இங்க இருக்கிற ரெஜிஸ்டார்ல எல்லாம் போய் விசாரிக்கும். வீட்டுல என்ன பிரச்சனை இருக்குது, காணி பிரச்சனை இருக்கா, பக்கத்து வீட்டுக்காரங்கள பிரச்சனை இருக்கா, விற்கிறவன் நல்லவனா பொல்லாதவனா, அவன்கிட்ட கிரெடிட் ஸ்கோர்கள் அதுகள் என்று சொல்லி இந்த வீடு ஒழுங்கான வீடா, இந்த வீடை வாங்குற ஆளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிச்சிட்டு தன்னுடைய சட்ட ரீதியான வேலையில பார்ப்பேன். அதே நேரத்துல இன்னும் ஒரு ஆள் வேறு அதுக்குள்ள சர்வேயர், அதாவது வீட்டை வந்து மதிப்பிடுறவர், அவரையும் வந்து நாங்கள் ஒழுங்கு பண்ணலாம். அல்லது சொலிசிட்டரும் வச்சிருப்பினோம் அல்லது மோர்கேஜ் அட்வைசரும் வச்சிருப்பினோம். நாங்களுமே எங்களோட ஓனாங்களை தெரிஞ்சா குடிக்கிட்டு போகலாம். அவற்ற வேலை என்னன்னு சொன்னா வீட்டை போய் மதிப்பிடுவார். நாங்கள் வாங்குற வீடு எங்களுக்கு வாங்க கொடுக்குற காசுக்கு வேர்த்தானதான்றதை பார்ப்பேன். வீட்டுல ஏதாவது வெடிப்புகள் ஓட்டைகள் உக்கல்கள் ஏதாவது இருக்கான்றதை எல்லா விதமான வீடை சுத்தி கித்தி பார்த்து வீடு எல்லாத்தையும் செக் பண்ணி அதுல 2-3 விதமான சர்வே ரிப்போர்ட்டுகள்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் ஒரு வித்தியாசமான சார்ஜுகள் இதரவான காணொலிகளை வேலுமண்டா அடுத்தடுத்த காணொலிகளை பார்ப்போம். இந்த சர்வேயர் வந்து அவர் ரிப்போர்ட்டை தயார் பண்ணுவார். அவர் வந்து ஒரு ஓகேப்பா இந்த வீடு சூப்பர் வீடு நீங்க வாங்கலாம்னு சொல்லி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரிப்போர்ட்டை எங்களுக்கு தருவார். சொலிசிட்டரும் பார்த்துட்டு ஓகே வீடும் வீட்டுக்காரனும் ஓகே வீடும் ஓகேன்னு சொல்லி அவர் தந்த வேலையை பார்த்து கொள்வார். சாட்டிஸ்ஃபை ஆனோன்னு நாங்கள் டிப்போசிட்டை கொடுப்போம். சரியா, இனி நாங்கள் டிப்போசிட்டை எங்கள்கிட்ட சொலிசிட்டரை கொடுத்தா எங்கள்கிட்ட சொலிசிட்டர் அவற்றை சொலிசிட்டர் விற்கிறவற்றை சொலிசிட்டருக்கு போட்டு விடுவார். அதுக்கு பிறகு எப்ப வீடை வந்து கம்ப்ளீட் பண்றது, கம்ப்ளீஷன் டேட் வந்து இங்க அக்ரி பண்ணப்படும். எப்ப இந்த வீடை வந்து கம்ப்ளீட் பண்றோம் வாங்க போறோம்ன்றது ஒரு டேட்டை பிக்ஸ் பண்ணுவீங்க. இந்த டேட்டை பிக்ஸ் பண்ண பிறகு என்ன செய்யணும்னு சொன்னா நாங்க பேங்குக்கோ அல்லது அந்த மோர்கேஜ் அத்தாரிட்டியை போய் மோர்கேஜை வந்து மோர்கேஜுக்கான அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணுவோம். பொதுவில் நாங்கள் 10ஆம் தேதி எங்களோட வீடை வாங்குற டேட்னு சொன்னா அதுக்கு ஒரு 2-3 நாட்களுக்கு முதல்ல நாங்கள் போய் மோர்கேஜை வந்து சைன் பண்ணிடுவோம். அதுக்கு பிறகு என்ன நடக்கும்னு சொன்னா எங்களோட சொலிசிட்டர் இந்த மோர்கேஜை வழங்குற பேங்குக்கு அந்த லெண்டருக்கு ஃபண்டை வந்து நீங்க ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணுவார். சரியா, அப்ப பேங்க் அதுக்கு பிறகு என்ன செய்யும்னு சொன்னா இந்த மோர்கேஜ் காசை எங்களோட சொலிசிட்டர் அக்கௌண்ட்டுக்கு போடும். அதுக்கப்புறம் அந்த கம்ப்ளீஷன் அந்த 10ஆம் தேதி என்ன செய்வார் எங்களோட சொலிசிட்டர் அந்த கம்ப்ளீஷன் டேட்டுக்கு எங்களோட சொலிசிட்டர் அந்த மோர்கேஜ் காசை வீட்டு காசை விற்கிறவர் வெண்டருடைய சொலிசிட்டருடைய அக்கௌண்ட்டுக்கு ஆன்லைன்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார். காசு மாத்தினோன வேலை முடிஞ்சு ஜொப்டான் எங்களுக்கு வீடு சொந்தமா வந்துடும். அந்த அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கு பிறகுதான் எங்களுக்கு சொந்தமாக மாட்டதில்லை. காசு மாத்தினோன வேலை முடிச்சு. இதுக்காண்டி தான் சொலிசிட்டரை வைக்கிறேன். எல்லாம் சட்ட ரீதியாக போகணும், எந்த ஒரு குழப்பம் இருக்கக்கூடாது, யாரையும் ஒருத்தரையும் பே காட்டக்கூடாது சொலிசிட்டரை வச்சு செய்யும். அதோட முடிஞ்சது நாங்கள் எங்களுக்கு வீடு சொந்தமா வந்து. அதுக்கு பிறகு என்ன, அதுக்கு பிறகு ரெண்டு வேலை முக்கியமான வேலை இருக்கு. ஒன்று இந்த ஸ்டாம்ப் டியூட்டி லேண்ட் டேக்ஸ் அந்த முத்திர வரியை வந்து கட்ட வேணும். அதுக்கு பிறகு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணி தான் போய் ரெஜிஸ்ட்ரேஷன்ல எங்களுடைய பேர்ல எங்களோட வீட்டை எழுதுறோம். இதுதான் ப்ரோசஸ். வீடு வாங்குற செயற்பாடுல யார் முக்கியமா இங்க வேற போயினோம், லெண்டர் பேங்க், லோனை மோர்கேஜ் தர்ற பேங்க், மற்றது மோர்கேஜ் அட்வைசர். இந்த மோர்கேஜ் அட்வைசர் அந்த நாங்க கடன் வாங்குற பேங்க்லயே இருக்கலாம். ரைட்டா, மோர்கேஜ் அட்வைசர். மற்றது எங்களுடைய சொலிசிட்டர், மற்றது நாங்கள் வாங்குற ஆக்கள், மற்றது விற்கிறவர்கிட்ட சொலிசிட்டர், மற்றது சர்வே பண்றவர். மிக முக்கியமா லெண்டரும் மோர்கேஜ் அட்வைசரும் சொலிசிட்டர் தான் எங்களுக்கு பெரும்பாலும் சர்வே பண்றவர் தான் எங்களோட சைட்ல தேவை. யூகேல இந்த வீடு வாங்குற செயற்பாடை குயிக்கா சொன்னேன்னு சொன்னா முதல்ல நாங்கள் பட்ஜெட் போடணும். அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பேங்க்ல போய் கதைச்சு அக்ரிமெண்டின் பிரின்சிபல் அது வாங்கின பிறகு வீடை போய் பார்க்கணும். வீடை போய் பார்த்துட்டு ஆஃபர் பண்ணி வீட்டை எங்களோட விலைக்கு ஏற்ற மாதிரி ஓகே பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து மோர்கேஜ் அப்ளை பண்ணி போட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கான்ட்ராக்டை செய்ய வேணும். வாங்குறவருக்கும் விற்கிறவருக்கும் இடையில ஒரு அக்ரிமெண்ட்டை செய்ய வேணும். அதுக்கப்புறம் இந்த மோர்கேஜ் அட்வைசரோ பேங்கோ சொலிசிட்டரோ தங்களோட வேலையை பார்த்து கொண்டிருப்பினோம். மற்றது சர்வேயர் வந்து தந்த வேலையை பார்ப்பார். எல்லாத்தையும் சாட்டிஸ்பேக்ஷன் ரிப்போர்ட் வந்த பிறகு நாங்கள் டிபாசிட்டை பே பண்ணுவோம். அதுக்கப்புறம் எப்போ வீடை கம்ப்ளீஷன் டேட் அக்ரி பண்றோம், வீடை வாங்குறதுக்கான டேட்டை தீர்மானிப்பினோம்.
அதுக்கு பிறகு நாங்க போய் மோர்கேஜ் போய் சைன் பண்ணுவோம். மோர்கேஜ் கடன் எடுக்கிறதுக்கான சைனை செய்ய வேணும். அதுக்கு பிறகு எங்கிட்ட சொலிசிட்டர் பேங்க் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுவார், காசை ரிலீஸ் பண்ணும்போது சொலிசிட்டர்கிட்ட காசு வந்திருக்கு. எங்கிட்ட சொலிசிட்டர்கிட்ட காசு வந்தோடனே எங்கிட்ட சொலிசிட்டர் விற்கிறவர்கிட்ட சொலிசிட்டருக்கு காசை அந்த எப்போ கம்ப்ளீஷன் டேட் இருக்கோ, வீடு வாங்குற டேட்டோ அந்த டேட்டுக்கு மாற்றி விடுவார். அதோட வீடு வாங்குறதுக்கான மிக முக்கியமான செயற்பாடுகள் எல்லாம் முடிச்சு. அதுக்கப்புறம் ஸ்டாம்ப் டியூட்டியை நாங்கள் பே பண்ணுவோம். அதுக்கு பிறகு போய் ரெஜிஸ்டர் பண்ற செயற்பாட்டை செய்வோம். இவ்வளவுதான் இந்த வீடு வாங்குறதுக்கான நடைமுறை யூகேல. நாம் வந்து யூகே சிமெப் குவாலிஃபைட். யூகேல இருக்கிற மோர்கேஜ் நிறுவனங்கள், மோர்கேஜ் அட்வைசர்ஸோட டை அப்ல இருக்கிறேன். அவங்களோட ரெஃபரல் ஸ்கீமும் செஞ்சு கொண்டிருக்கிறேன். கூடுதலாக தமிழாக்கள் இருக்கணும், இந்தியன்ஸும் இருக்கணும். உங்களுக்கு அல்லது உங்களோட நண்பர்கள் உறவினர்களுக்கு வீடு வாங்கணும், மோர்கேஜ் எடுக்கணும், மோர்கேஜ் அட்வைஸுகள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இதில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் அல்லது இமெயிலுக்கு கண்டெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் என்னால் அதுக்கான ஒழுங்குகளை செய்திட முடியும். இந்த காணொலி உங்களுக்கு பிரியோசனம் இருக்கும்னு நம்புறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் லண்டன் தமிழ் மகன்.